2026 நாங்க படத்தை பாத்துக்கிறோம். 2026 எலெக்ஷன் நீங்க பாத்துக்கோங்க. என்ன படம்? விடாமுயற்சிக்கு தான் வந்து என்ன படம் பாத்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்ல, இது வந்து படம் வந்து படம் அந்த மாதிரி விரித்தனம் அப்படியே நாட்டி நரம்புல துடிச்சு அப்படியே பார்த்தோம்னா அப்படியே கை காலம் உதறி அப்படியே திருக்கி விட்டு எவனையாடா போட்டு அடிக்கலான்ற மாதிரி அப்படியே விரித்தனமா மாசா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா அப்படி எல்லாம் இருக்காது. நல்ல குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக்கான அழகான ஒரு படம். அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா பாக்கலாம். நல்ல அருமையான படம். பழைய அஜித் இறங்கி இருக்காப்புல. இல்ல திரும்பதான் புரியும். அந்த மாதிரி அப்படியே இளமை அப்படியே பார்க்கும்போது அந்த மாதிரி அழகா சூப்பரா இருக்காரு. அவரை பாக்குறதுக்குன்னு வரலாங்க படத்துக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் மாசு எதையாவது தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு வாடாங்க. ஒரு அடியில 10 பேர் பறப்பாங்க. அது எப்படி பறப்பாங்க அங்கேயும் தெரியாது. ட்ரெயினை பிடிச்சி உடப்பாங்க. அதான் மாசு. இந்த மாதிரியே மாசு படம் வெறுப்பாச்சுங்க. என்ன ட்ரெயினை தூக்கி உடைக்கிறானா இல்ல பஸ் அடிக்கிறானா 100 பேர் அடிக்கிறானா நின்ன இடத்துல எப்ப பார்த்தாலும் இப்படியே பார்த்து வெறுப்பாய் போச்சுங்க. அதனால ஒரு நல்ல குடும்பமா பழைய படத்துல இருப்பாரு பாத்தீங்களா அஜித், அந்த மாதிரி வந்திருக்காரு. அழகா இருக்குது. பொண்டாட்டி கூட நல்லா ஜாலியா ரைடு போங்க. உங்க பொண்டாட்டி அந்த மாதிரி எவனா கடத்தி போட்டோம் போய் தேடி பிடிக்க லைஃப் ஜாலியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சண்டை ஓட்டுட்டு வீட்டுல உட்காந்து அப்படியே தொலைஞ்சு வச்சுட்டு விட்டுட்டு வந்திருக்கு. அது வேற ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி சூப்பரான அழகான படம் நல்லா இருக்கு. படம் ஷோ அதானே. ஓ தலை இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஷோ இல்லையா, தலை ரசிகர்லாம் என்ன வந்து பார்ப்பாங்க, மாசா இருக்கணும். தலை வந்து இறங்கி அப்படி நின்னோன்னா அப்படியே மாசா இருக்கணும் அப்படி நினைச்சு எதிர்பார்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கு. நார்மலா ஒரு படம், ஒரு இது லவ் படம், ஒரு இந்த படம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. லேக்ல என்னங்க லேக் நம்ம பாக்குறதுதானே. அது படத்தை எதிர்பார்த்து வரணுமா இல்ல எதிர்பாராம வந்தா இந்த படம் நல்லா இருக்கும்? எதிர்பாராம வாங்க. எதிர்பாராம எப்படி எதிர்பார்க்காம வரணும்னா மாசு அதை எதிர்பார்க்காம நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. 280 கோடி பட்ஜெட் படம் பார்க்க மாதிரி. 280 கோடி பட்ஜெட். இப்ப விண்டேஜ் ஸ்டைல ஒரு மாதிரி எடுத்திருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த லெவலுக்கு இப்போ தலைன்றப்போ அவருக்கு பிடிச்சதை பண்றாருங்க. அவரே சொல்லியிருக்காரு என்ன பிடிச்சதை பண்ணுறது என்னைக்குமே மோசம். அவருக்கு பிடிச்சத கார் ரேஸ் போறாரு, ஜாலியா இருக்காரு. நான் படம் நடிப்பேன், நான் எனக்கு பிடிச்சது கார் ரேஸ் அதுவும் முடியும், பைக் ஓட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதை பண்றேன். நான் படம் மட்டும் தான் நடிக்கணும் எவனும் சொல்லக்கூடாது. பாட்டு ஜாலியா இருக்கு. அந்த லெவலுக்கு படம் சூப்பரா தான் இருக்கு. இந்த படத்தை கீழே விழாம பிடிச்சிட்டு இருக்குது யாரு? அனிருத் மியூசிக்கா இல்ல மியூசிக் உண்மையிலே நல்லா இருக்கு. ஏகே இல்லைன்னா படம் என்னங்க. ஏகேக்காக தாங்க இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பேரு. 2 வருஷம் காத்திருக்குங்க. 2 வருஷம் காத்திருப்பு. இன்னைக்கு வந்துரும் படத்தையே விடாமுயற்சி பண்ணி தான் இறக்கிருக்காங்க. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முடி விழுவ கூடாதுன்னு விடாமுயற்சி பண்ணி என்னத்தையும் ஆயில் தேப்பாங்க. முடியாது. பொண்ணு கிடைக்கணும் முயற்சி பண்ணுவாங்க, அதுவும் கிடைக்காது. பொண்ணு கிடைச்சிரும் எப்படியாவது. பொண்ணு கிடைச்சு பொண்ணு கூட கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலாம்னு விடாமுயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அதே மாதிரிதான் இந்த விடாமுயற்சி கண்டிப்பா சூப்பரா சக்சஸ் ஆகும். அதெல்லாம் நடக்கனால இது சூப்பரா சக்சஸ் ஆகும். ரோல் இப்போ பார்த்தாங்கன்னா உங்களை விட்டுட்டு பொண்டாட்டி கூட வந்திருப்பாங்க, திருவிழாவுக்கு போயிருப்போம், ஜாலியா பாத்துட்டு இருப்போம். பொண்டாட்டி தான் போயிருக்கும், ஜாலியா இருக்கு. வந்து நாட்டம் மொத்தம் இப்படி போய் தொலைஞ்ச சாவடி எப்ப பார்த்தாலும் சாவடிக்கிறதா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல வந்து அந்த ஒரு ஃபீல் நல்லா கொடுக்குறாங்க. எப்ப வரீங்க அந்த மாதிரியான ஃபீல். ஆமா, எப்படா வரீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா நல்லா இருக்கு. ஏகே வெர்சஸ் ஏகே இவங்களோட காம்போ. ஆக்டர் கிங் அஜித் குமார் அந்த காம்போ நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். எந்த படத்துல பாத்துருக்கோம்? மங்காத்தால பாத்துருக்கோம். இந்த படத்தையும் அந்த லெவலுக்கு மங்காத்தா மாதிரி சொல்ல முடியாது. ஆனா இதுலயும் நல்லா இருக்கு. மிச்சதெல்லாம் நான் வந்து படம் பார்த்துட்டு வந்து சொல்றேன். இன்னும் படம் பார்க்கல. படம் பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். 2 வருஷம் வெயிட் பண்றதுக்கு ஒருத்தர் அண்ணன் படமே பார்க்கலன்றது திரும்ப அதே கேள்வி. நான் தான் முடிச்சுட்டேன்லங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. இங்கிலீஷ் படம் கணக்குல எடுத்துருக்காங்க படத்தை. கண்டிப்பா கான்செப்ட் பிரேக் டவுன் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்காமா, அதோட ரீமேக் தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லேக் மாதிரி இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃபே வேற படம் மாதிரி இருக்கும். டோட்டலா எல்லாம் ஃபுல்லா ஆக்ஷன் போட்டு பட்டைகளுக்கு இருக்கும் அந்த படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நார்மல் ஃபிலிம் தான் இருக்கும். ரொம்பலாம் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நார்மல் ஃபிலிம் தான் இருக்கும். பாக்கலாம், வந்து பாருங்க. இல்ல டேரக்டர் முன்னாடி சொன்னது தானே, நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா வச்சு வராதீங்க. ஜஸ்ட் நார்மல் ஃபிலிமா தான் இருக்கும். பழைய அஜித் எப்படின்னா ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிமா தான் இருக்காது. ஸோ நார்மல் ஃபிலிமா தான் இருக்கும். நீங்க வந்து பார்க்கலாம் தான் சொல்றாரு. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வரலாம். ஜஸ்ட் நார்மல் ஃபிலிம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லைட்டா ஸ்லோவா தான் இருந்துச்சு, கொஞ்சம் அதுக்கப்புறம் இருந்து. ஆனா ஸ்லோனஸ் இருக்குதான், இல்லைன்னா சொல்ல இருக்கு படம். பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமா சொல்றது பார்க்கலாம்.